Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard chemistry centum challenge-க்கான day 1 வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம வந்து biology, botany and zoology வந்து அப்லோட் பண்ணோம். அதுல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து chemistry, physics, maths இதெல்லாம் அப்லோட் பண்ணனும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால chemistryக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க எந்த அளவுக்கு லைக் and subscribe பண்றீங்களோ நீங்க subscribe பண்ணாலும் பரவாயில்லை, நீங்க ஒரு லைக் பண்ணாதான் அடுத்து அப்லோட் பண்றது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து ஒரு 20 ஸ்டூடண்ட்ஸ் லைக் பண்ணா கூட போதும். ஏனா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து கம்மியா தான் பாப்பாங்க. பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ்மே லைக் பண்றது இல்ல. சரிங்களா, ஒரு 100 பேர் பார்த்தாலும் அதுல ஒரு 10 பேர் 5 பேர் இந்த மாதிரி தான் லைக் பண்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படினா தான் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு. இதுல சாப்டர் 1 பாத்தீங்கன்னா உலோகவியல் கொடுத்திருப்பாங்க, மெட்டலர்ஜி. இந்த क्वेश्चனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான क्वेश्चंस தான் கொடுத்திருக்கு. மோஸ்ட்லி நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுப்பாங்க. 2 மார்க் 3 மார்க்கும். ஏனா 5 மார்க்ஸ் வந்து டைரக்ட் 5 மார்க் வந்து 1 or 2 தான் கேட்பாங்க. 2 மார்க்கும் 3 மார்க்கும் மிங்கிள் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன இருக்கும் 5 மார்க்ஸ் இருக்கும். சரிங்களா, அதனால 2 மார்க் 3 மார்க்ஸ் கொஞ்சம் மோஸ்ட் அதிகமா படிச்சிருங்க. நான் டே 1க்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 क्वेश्चंस வந்து கொடுத்திருக்கேன். அடுத்த வீடியோல அதை வந்து இன்கிரீஸ் பண்ணும். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வாட் இஸ் ரோஸ்டிங், வறுத்தல் என்றால் என்ன. அதற்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில மாடல் क्वेश्चन ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு மாடல் क्वेश्चंस இதெல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம், அதையும் பாருங்க. நம்ம மிட்டம் போர்ஷனும் அப்லோட் பண்ணியாச்சு. சாப்டர் 1 and 2, அதுக்கு அடுத்து 6 and 7 இது எல்லாமே கெமிஸ்ட்ரியில வரும்னு நினைக்கிறேன். 5 லெசன்ஸ். சரிங்களா, 5th லெசன் எதுன்னு தெரியல, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். 1 and 2, 6, 7 வந்து கன்ஃபார்மா அது வந்து பாத்துருங்க. அது டிஸ்ட்ரிக்ட் வைஸா சேஞ்ச் ஆவறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரிங்களா, அதனால அதை பாத்துருங்க. மிட்டம் மாடல் क्वेश्चन பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. வாட் இஸ் கால்சினேஷன், காற்றில்லா சூழலில் வறுத்தல். அதுக்கு அடுத்து வாட் இஸ் ஆட்டோ ரிடக்ஷன், சுய ஒடுக்கம் என்றால் என்ன. வாட் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன், புவியீர்ப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து வாட் இஸ் ஆசிட் லீச்சிங், அமில வேதி கழுவுதல் என்றால் என்ன. இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. இது எல்லாமே பிரைமரியான क्वेश्चंस தான். அடுத்த வீடியோல மீதி இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே பாப்போம். முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. எந்த மாதிரியான क्वेश्चंस வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் and கமெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அடுத்து அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதனால முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு கூட கேளுங்க, என்ன மாதிரியான क्वेश्चंस வந்து வேணும் அப்படிங்கறதை கமெண்ட் பண்ணுங்க. பிசிக்ஸ் மேத்ஸ்க்கு வந்து அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணுவோம். Thank you for watching.